லௌதேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, இன்றைய நம் ஒளிபரப்பு உங்களுக்கு வழங்க இருப்பவை தடம் தந்த தகைமை, நேர்காணல் மற்றும் செய்திகள். தடம் தந்த தகைமை. இஸ்ரேல் மக்களுக்காக வேண்டிய அரசர் சாலமோன். அரசர் சாலமோன் கடவுளை நோக்கி கூறியதாவது: ஆண்டவரே, மக்களாகிய இஸ்ரேலர் உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் எதிரியிடம் தோல்வியுற்று பின் உம்மிடம் திரும்பி வந்து உமது பெயரை போற்றி இக்கோவிலில் உம்மை நோக்கி வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் செய்தால் விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து மக்களாகிய இஸ்ரேலரின் பாவத்தை மன்னித்து அவர்களின் மூதாதையருக்கென நீர் அளித்த நாட்டுக்கு அவர்களை திரும்பி வரச் செய்வீராக. அவர்கள் உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த இடத்தை நோக்கி வேண்டுதல் செய்து உமது பெயரை ஏற்றுக்கொண்டு நீர் அனுப்பும் துன்பத்தினால் தங்கள் பாவத்திலிருந்து மனம் மாறினால் விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து அடியாரும் மக்கள் இஸ்ரேலரும் செய்த பாவங்களை மன்னிப்பீராக. நேர்காணல். மறைக்கல்வியாளர்களுக்கான யூபிலி. செப்டம்பர் 26 முதல் 28 வரை திரு அவையில் மறைக்கல்வியாளர்களுக்கான யூபிலியானது சிறப்பிக்கப்பட இருக்கின்றது. கலாச்சாரம் மற்றும் குடும்ப பாரம்பரியத்தில் வேரூன்றிய இறை வேண்டலால் வலுப்படுத்தப்பட்ட ஒரு சமூக முயற்சிதான் மறைக்கல்வி கற்பித்தல். மறைக்கல்வியாளர்கள் ஒவ்வொருவரும் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு என்றுமுள்ள அன்பின் வாழ்வை நோக்கி நகரும் யதார்த்தத்திற்கு சான்றுகளாக திகழ்கின்றார்கள். நிலை வாழ்வை மையமாக கொண்டு ஒருபோதும் ஏமாற்றம் தராத எதிர்நோக்கில் உறுதியான நம்பிக்கை வைத்தவர்களாக மகிழ்ச்சியுடன் நற்செய்தியை அறிவிக்கும் மறைக்கல்வியாளர்களுக்கான யூபிலியானது திரு அவையில் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கின்றது. எனவே இன்றைய நமது நேர்காணலில் மறைக்கல்வியாளர்களுக்கான யூபிலி குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருப்பவர் அருள்பணி பெனடிக்ட் எம்.டி. ஆனலின். குளித்துறை மறைமாவட்டத்தைச் சேர்ந்த அருள் தந்தை பெனடிக்ட் ஆனலின் அவர்கள் ஒவ்வொரு பகிர்வும் புனித வியாழனாம், சொல்லத் தெரியா அன்பால், சங்கமும் அன்பின் சங்கமும் என்பன போன்ற பல 100 திருவழிபாட்டு பாடல்களை தந்தவர். மானுட சிற்பி என்ற விருது பெற்ற அருள் தந்தை பெனடிக்ட் ஆனலின் அவர்களை மறைக்கல்வியாளர்களுக்கான யூபிலி குறித்த கருத்துக்களை எடுத்துரைக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் தந்தை ஆனலின் அவர்களே. மறைக்கல்வியாளர்கள் யூபிலி திரு அவையில் கொண்டாடப்பட காரணம் என்ன என்பது பற்றி கொஞ்சம் கூறுங்களேன். வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு பாசமான வணக்கங்கள். உலகெங்கும் மறைபணி ஆற்றக்கூடிய அனைத்து மறைக்கல்வியாளர்களையும் வத்திக்கான் வானொலி வழியாக நேரடியாக சந்திக்க இயலாவிடனும் இந்த உரை வழியாக உங்களோடு உறவாடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி. யூபிலி 2025 முன்னிட்டு செப்டம்பர் மாதம் 26, 27, 28 இந்த நாட்களிலே நம் திரு அவையானது மறைக்கல்வியாளர்களை முன்னிறுத்தி அவர்களை கொண்டாட வேண்டும், அவர்கள் வழியாக திரு அவையிலே இன்னும் நம்பிக்கை வளர்க்கப்பட வேண்டும் என்ற உயர் நோக்கிலே அருமையான ஒரு முன்னெடுப்பை எடுத்திருப்பது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கின்றது. இது திரு அவையானது மறைக்கல்வியாளர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையையும் ஆழ்ந்த பற்றுறுதியையும் முக்கியத்துவத்தையும் உணர்த்துவதாக நான் பார்க்கின்றேன். ஏன் மறைக்கல்வியாளர்களை கொண்டாட வேண்டும்? குறிப்பாக இயேசுவினுடைய இறப்பு உயிர்ப்புக்கு பின்பு திரு அவையானது பெரும் துன்பங்களை எதிர்கொண்டது. அச்சூழலிலே கிறிஸ்தவத்தை தழுவிய, கிறிஸ்துவின் பார்வைகளை உள்வாங்கி இறையாட்சியினுடைய விழுமியங்களின் வழியாக வாழ முனைந்தவர்களை பல்வேறு நிலைகளிலே ஆதிக்க சக்தியினர், ஆளும் நிலையினர் ஒடுக்கினர், அடக்க பார்த்தனர், பலவிதமான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கினர்.
அப்பொழுதெல்லாம் மறைக்கல்வியாளர்களே அவர்களுக்கு துணை நின்றார்கள். இயேசுனுடைய உயிர்ப்புக்கு பிறகு கிறிஸ்தவம் தழைத்தோங்க தொடங்கினாலும் பலவிதமான தப்பறை கொள்கைகளை சந்தித்தது. இந்த தருணத்திலே எப்படி இந்த தப்பறை கொள்கைகளிலிருந்து மக்களை விடுவிப்பது, கிறிஸ்தவத்தை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் உள்ள தெளிவான பார்வையை கொடுப்பது என்ற நிலையிலே கிபி 325 அப்பொழுது மன்னராக இருந்த கான்ஸ்டாந்தின் அரசர் நீசையா பொது சங்கத்தை கூட்டுகின்றார். அதிலே 300க்கும் மேற்பட்ட ஆயர்கள் ஒன்று கூடி இயேசுவுக்கு எதிராக, இயேசுவின் பிறப்பு, வாழ்வு, உயிர்ப்பு இவைகளுக்கு எதிராக எழுந்த அந்த ஹிஸ்டாரிக்கல் ஹெரசிஸ் தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக இவர்கள் உண்மையை நிலைநாட்ட முற்பட்டு நம்பிக்கை அறிக்கையை வெளியிடுகின்றனர். அந்த நிசையா சங்கம் கூட்டப்பெற்று இப்பொழுது 1700 நினைவுகூரக்கூடிய தருணத்திலே அற்புதமான நம் நம்பிக்கைக்கு உயிரூற்றாக இருக்கக்கூடிய இந்த நம்பிக்கை அறிக்கையை உருவாக்கிய மறைக்கல்வியாளர்களை, ஆயர்களை நன்றி பெருக்கோடு இப்பொழுது நாம் நினைவு கூர்கின்றோம் இந்த யூபிலி ஆண்டிலே. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது கடந்த 2000 ஆண்களவாக நம் திரு அவை ஏதோ சுமூகமான சூழல்களை கடந்து வரவில்லை. மாறாக எண்ணற்ற எதிர்ப்புகள், தடைகள், சவால்கள், வீழ்ச்சிகள், பழித்துரைகள் என எல்லாம் எதிர்கொண்ட சூழலிலே மறைக்கல்வியாளர்கள் தான் இந்த திரு அவைக்கு தங்களுடைய நம்பிக்கை வளர் பணிகளினால் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றனர். உயிருள்ள கிறிஸ்துவை, கிறிஸ்துவனுடைய உள்ளுணர்வுகளை மக்கள் மனங்களிலே விதைக்கக்கூடிய அற்புதமான பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். சுருங்க சொல்லின் திரு அவையின் உயிரூட்டி மறைக்கல்வியும் மறைக்கல்வியாளர்களும் தான். அவர்களை கொண்டாட வேண்டியது கடமை அல்லவா? நான்காவதாக திருத்தந்தை பிரான்சிஸ் யூபிலி 2025 அதற்கான பணித்திட்டங்களை வகுத்துவிட்டு எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்ற மைய கருத்தை தந்த தருணத்திலே திரு அவையினுடைய அந்த விழுமிய ஒளியிலே நாம் நடைபோட வேண்டியிருக்கிறது. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக என்றால் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக, நம்பிக்கையின் திருப்பயணிகளை உருவாக்கக்கூடிய ஒப்பற்ற பணியை மறைக்கல்வியாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை கொண்டாட வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. இன்றும் இப்பொழுதும் திரு அவையிலே அடிநாதமாக உயிர் மூச்சாக இருக்கக்கூடிய மறைக்கல்வியாளர்களை மறந்துவிட்டோம் என்றால் திரு அவை பாதை மாறி செல்கிறது என்றுதான் அர்த்தம். மறைக்கல்வியாளர்கள் திரு அவைக்கு அளிக்கும் பங்களிப்பு என்ன என்பது பற்றி எடுத்துரைக்க முடியுமா? நான் இப்பொழுது தமிழகத்தின் திருவிவிலிய மறைக்கல்வி திருவழிபாட்டு மையம் இந்த பணி மையத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். 1921 முதல் 41 வரை திண்டிவனம் பகுதியிலே மறைபணி ஆற்றுவதற்காக வந்த பாரிஸ் மறைபோதக சபையினுடைய ஓர் அருள் பணியாளர் தந்தை தாமஸ் கவான் டஃபி அவர் இந்த பகுதியிலே இந்த மையத்திலே இருக்கின்ற பொழுது சொல்லக்கூடிய ஒரு அருமையான வார்த்தை, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மறைக்கல்விதான் மத்தி, மற்றதெல்லாம் அதை சுற்றி. ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சொல்லி இருக்கிறார் என்றால், மறைக்கல்வியினுடைய உயிர் நாடி திருவிவிலியம். திருவிவிலியத்தை வாசிக்க, அதை தியானிக்க, திருவிவிலிய ஒளியிலே இறைவேண்டல் செய்ய, அதை செயலாக்கம் செய்ய கற்றுக் கொடுப்பது மறைக்கல்விதான். அதுபோன்று நாம் திருவழிபாட்டிலே பங்கெடுக்கின்றோம். திருப்பலியிலோ அல்லது இதர பக்தி முயற்சிகளிலோ பங்கெடுக்கின்ற பொழுது அதனை பொருள் புரிந்து கொண்டாடுவதற்கும் பங்கேற்பதற்கும் வழிகாட்டுவது மறைக்கல்விதான். எனவேதான் ஏனைய எல்லா நிலைகளை விட மறைக்கல்வியை முறையாக கற்றால்தான் திரு அவையினுடைய திருநிலைகளிலும் நாம் சரியாக பங்கேற்க முடியும் என்ற எண்ணத்தில்தான் தந்தை டஃபி அவர்கள் இந்த கருத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள். ஏன் இந்த மறைக்கல்வியாளர்களை கொண்டாட வேண்டும் என்று பார்த்தோம். மறைக்கல்வியாளர்கள் திருவைக்கு என்ன பங்களிக்கிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் மனக்குரலுக்கு எப்படி செவிமடுத்து வாழ வேண்டும் என்பதையும், ஒரு அர்ப்பண நிலையோடு கிறிஸ்தவர்களாக இந்த சமூகத்திலே உருவாக வேண்டும் என்பதையும், சமூகத்தினுடைய புளிப்பு மாவாக செயலாற்ற வேண்டிய கடமைகளையும், நற்செய்தி தூதுரை பயணத்திலே ஒவ்வொரு கிறிஸ்தவரும் எவ்வாறு ஈடுபட வேண்டும் என்பதையும் கற்றுத்தருவது மறைக்கல்விதான்.
அது மட்டுமல்ல, எந்ததொரு மாணவன் மாணவி சிறு வயதிலேயே மறைக்கல்வியிலே ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டு திளைக்கிறார்களோ அங்கிருந்துதான் இறை அழைத்தல் நமக்கு உருவாக்கப்படுகின்றது. அந்த பணியை மறைக்கல்வியாளர்கள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அருள் பணியாளர்கள் செல்ல முடியாத கிராமங்களுக்கு மறைக்கல்வியாளர்கள் பலர் சென்று, வேதியர்கள் பலர் சென்று மறைக்கல்வியை அருமையாக கற்று கிறிஸ்தவ நம்பிக்கையை வளர்க்கும் ஒப்பற்ற பணியை மிக அருமையாக செய்கிறார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த திரு அவையை இயக்கும் நெம்புகோல் மறைக்கல்வியாளர்கள் தான். குறிப்பாக சொல்ல போனால் மறைக்கல்வியாளர்கள் ஒவ்வொருவரும் இறைவாக்கு பணியாளர்கள், கத்தோலிக்கத்திற்கு உரமிடக்கூடியவர்கள், கிறிஸ்துவின் மனநிலையை நம் எல்லாருக்குள்ளும் ஊட்டி வளர்க்கக்கூடிய தாயும் தந்தையும் ஆனவர்கள். எனவே மறைக்கல்வியாளர்களுடைய பங்களிப்பு திரு அவைக்கு மிக பெரிது. அதை ஒருபோதும் மறக்க முடியாது. தமிழக மறைக்கல்வி செயலராக நீங்கள் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன என்பது பற்றி கூறுங்களேன். மறைக்கல்வி கற்பிப்பவர்கள் அல்லது மறைபணியில் முழுமையாக ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சான்று பகரும் வாழ்வுக்கு தங்களை கடத்தி செல்ல வேண்டிய காலகட்டம் இது. மறைக்கல்வியை கற்பிப்பதை விட ஒரு கற்பிப்பாளர் என்ற முறையில் இல்லாமல் கடைபிடிப்பாளர் என்ற நிலையில்தான் நாம் இயங்க வேண்டி இருக்கிறது. மறைக்கல்வியை ஒரு வகுப்பறையில் வைத்து நடத்துவதல்ல, மாறாக செல்கின்ற, பழகின்ற, பார்க்கின்ற, உறவாடுகின்ற மனிதருக்கெல்லாம் நம்முடைய வாழ்வே மறைக்கல்வியின் துளியாக மாற வேண்டும். இரண்டாவதாக, 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடு கிறிஸ்தவ கல்வி என்ற அந்த ஏட்டிலே எண் 2 வழியாக சொல்லக்கூடியது, எல்லாருக்கும் கிறிஸ்தவ கல்வி மறைக்கல்வி பெறக்கூடிய உரிமை இருக்கிறது. அந்த உரிமையை எடுத்து சொல்ல வேண்டியது யார்? இதற்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயர்கள், அருள்பணியாளர்கள், துறவியர், இதற்காக பயிற்சி பெற்றிருக்கக்கூடியவர்கள். மூன்றாவதாக, மறைக்கல்வியானது கிராமப்புறங்களுக்கு எடுத்து செல்லப்பட வேண்டிய காலகட்டம் இது. பல கிராமங்களிலே மறைக்கல்வி நடத்தப்படவில்லை, பல பள்ளிகளிலே மறைக்கல்வி நடத்தப்படவில்லை. இந்த சூழலிலே இந்த யூபிலி ஆண்டிலே திரு அவையானது மிக அதிகமான கவனம் செலுத்தி மறைக்கல்வியை எல்லாருக்கும், குறிப்பாக விளிம்பினில் இருக்கக்கூடிய, கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய, இறை வார்த்தையை கேட்பதற்கு வாய்ப்பற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு எடுத்து செல்ல வேண்டிய நிலை காலகட்டம் இது. நான்காவதாக, நம்முடைய அருள் பணியாளர்கள் அல்லது துறவியர் அல்லது நாம் அல்லது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கூடிய நாம் நமக்குள் கொஞ்சம் மறைபரப்பு பணி மனநிலையை உருவாக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. சிறுக சிறுக அந்த மறைபரப்பு பணி மனநிலை நம்மிடமிருந்து அகன்று கொண்டிருக்கிறதோ என்றது ஒரு உணர்வு இருக்கிறது. எனவே அந்த மனநிலையிலே வேரூன்றி நாம் செயலாற்ற வேண்டியிருக்கிறது. ஐந்தாவதாக, மறைக்கல்வி ஏனைய பாடங்களை போன்று ஏதோ ஒரு வகுப்பறையிலே நடத்துவதும், பாடம் எப்படி நடத்துகிறார்களோ அதுபோன்று நடத்திவிட்டு தேர்வு, பரிசு, போட்டி என்று கொண்டு செல்லாமல், அது மனிதவியல் ரீதியாக எப்படி இயேசு மக்கள் வாழ்ந்த பகுதியிலே கடந்து சென்று மக்களின் வாழ்வியல் முறைகளை உள்ளுணர்ந்து அவர்களுக்கு தந்தையின் அன்பை மறைக்கல்வியாக எடுத்து சொன்னாரோ அந்ததொரு முறை பின்பற்றப்பட வேண்டும். அதற்காக நாம் தயாரிக்கக்கூடிய மறைக்கல்வி நூல்கள், நம்முடைய வகுப்பறைகள் சரி செய்யப்பட வேண்டும். எனவே ஏனைய பாட நூல்களை நடத்துவதை போன்று, ஏனைய பாடங்களை நாம் கையாளுவதை போன்று அல்லாமல் மறைக்கல்வியை மனிதவியல் முறையாக கிறிஸ்துவின் மனநிலையை உருவாக்குகின்ற விதத்திலே புது புது யுக்திகளோடு நடத்தப்பட வேண்டும் என்பதே என் நாவல். வத்திக்கான் வானொலி நேயர்களுக்கு நன்றி. நன்றி தந்தையே. மிக எளிமையாக, தெளிவாக மறைக்கல்வியாளர்களுக்கான யூபிலி குறித்த கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களது பணி சிறக்க எம் வத்திக்கான் வானொலி நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மறைக்கல்வியாளர்களுக்கான யூபிலி என்ற தலைப்பில் இன்றைய நேர்காணலினை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள். அக்டோபர் 12 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் அன்னை மரியா ஆன்மீகத்தாருக்கான யூபிலி திருப்பலியினை நிறைவேற்ற இருக்கின்றார் திருத்தந்தை 14ஆம் லியோ. செப்டம்பர் 26 வெள்ளியன்று வெளியிடப்பட்ட தகவல்களின்படி பொது காலத்தின் 28ஆம் ஞாயிறு திருப்பலியினை வருகின்ற அக்டோபர் 12 ஞாயிறன்று ரோம் உள்ளூர் நேரம் காலை 10:30 மணியளவில் வத்திக்கான் தூய பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் நிறைவேற்ற உள்ளார்
திருத்தந்தை 14ஆம் லியோ. அன்னை மரியாவின் ஆன்மீகத்தை பின்பற்றக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் உலகெங்கிலும் இருந்து இந்த யூபிலி நாளில் பங்கேற்க இருக்கின்றனர். தென்னாப்பிரிக்க மண்டல ஆயர் பேரவையின் 16வது முழு நிறையமர்வு கூட்டத்திற்கு வாழ்த்துச் செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளார் திருத்தந்தை 14ஆம் லியோ. தென்னாப்பிரிக்க மண்டல ஆயர் பேரவையின் 16வது முழு நிறையமர்வு கூட்டம் மற்றும் அதன் 50வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு தென்னாப்பிரிக்க ஆயர்கள் சார்பாக அனுப்பப்பட்ட கடிதத்திற்கு பதில் அளித்துள்ள திருத்தந்தை அவர்கள், கடந்த 50 ஆண்டுகளாக கிறிஸ்தவ சமூகங்களுக்கு ஆயர்கள் ஆற்றிய மதிப்புமிக்க பணிக்கு தனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துள்ளார். ஆயர் பேரவை பகுதி நிறுவனங்களின் பணி திரு அவையின் நற்செய்தி பணியில் கடவுளின் மக்களின் செயலில் பங்கேற்பை தொடர்ந்து அனுமதிக்கும் என்று தான் நம்புவதாகவும், சகோதரத்துவ ஒற்றுமையின் பிணைப்புகளால் பலப்படுத்தப்பட்ட அவர்களின் கூட்டொருங்கியக்க பயணம் வளர்ச்சியடையவும் வாழ்த்தியுள்ளார். திரு அவை மற்றும் பரந்த சமூகத்தின் நன்மைக்காக தென்னாப்பிரிக்க ஆயர்கள் உழைக்கும் போது கடவுளுடைய இரக்கமுள்ள இதயத்திலிருந்து நிலையான ஊட்டச்சத்தை பெற்றுக்கொள்ள அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பதாகவும் எடுத்துரைத்துள்ளார் திருத்தந்தை. நல்ல சமாரியனின் இரக்கம் கொண்டவர்களாக அயலாரின் துயரை தாங்குவதன் வழியாக அன்பு செலுத்துதல் என்ற கருப்பொருளானது திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களால் 2026ஆம் ஆண்டு சிறப்பிக்கப்பட இருக்கும் 34வது உலக நோயுற்றோர் தினத்திற்கான கருப்பொருளாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக ஒருங்கிணைந்த மனிதகுல மேம்பாட்டுக்கான திருப்பீடத்துறை தெரிவித்துள்ளது. செப்டம்பர் 26 வெள்ளியன்று வெளியிடப்பட்ட தகவல்களின்படி ஒருங்கிணைந்த மனிதகுல மேம்பாட்டுக்கான திருப்பீடத்துறையானது 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் சிறப்பிக்கப்பட இருக்கும் 34வது உலக நோயுற்றோர் தினத்திற்கான கருப்பொருளினை வெளியிட்டுள்ளது. கள்வர்களின் கைகளில் அகப்பட்ட துன்புறும் மனிதனை பராமரிப்பதின் வழியாக அன்பு காட்டும் நல்ல சமாரியனின் நற்செய்தி உருவத்தை மையமாக கொண்ட கருப்பொருளானது நம் அண்டை வீட்டாரின் மீது நாம் கொள்ள வேண்டிய அன்பின் அடிப்படையை வலியுறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. நமது அன்பிற்கு நெருக்கமான உறுதியான அடையாள செயல்கள் தேவை. இதன் வழியாக நாம் மற்றவர்களின் துன்பங்களாகிய வறுமை, தனிமை, நோய்வாய்ப்பட்ட சூழலில் இருப்போர் ஆகியோரை தாங்கிக் கொள்கின்றோம் என்றும் அக்கருப்பொருள் வலியுறுத்துகின்றது. நல்ல சமாரியரான இயேசு கிறிஸ்து காயமடைந்த மனித குலத்தை நெருங்கி திரு அவையின் சடங்குகள் வழியாக ஆறுதலளிக்கும் எண்ணெயையும் நம்பிக்கையின் திராட்சை ரசத்தையும் நம்மீது ஊற்றுகிறார். இதனால் நோயிலும் பலவீனமான சூழ்நிலையிலும் வாழ்பவர்களுக்கு உதவி மற்றும் நெருக்கத்தின் செயல்களை செய்ய தூண்டுகிறார் என்றும் அக்கருப்பொருள் வலியுறுத்துகின்றது. வாழ்க்கையின் மீதான அன்பினால் நாம் குழப்பமான மற்றும் மகிழ்ச்சியற்ற காலங்களில் வாழ்கின்றோம் என்றும், நாம் இரக்கத்தை உணர இயலாததால் மகிழ்ச்சியற்றவர்களாக வாழ்கின்றோம் என்றும் கூறினார் முனைவர் பவுலோ ருஃபீனி. செப்டம்பர் 25 வியாழன் வத்திக்கான் நூலக திரையரங்கில் திருப்பீட சமூக தொடர்பு துறையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட காசா பகுதி சிறாரின் வாழ்க்கை நிலை பற்றிய திரைப்படத்தின் இறுதியில் அத்திரைப்படம் பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் சமூக தொடர்புக்கான திருப்பீட துறையின் தலைவர் பவுலோ ருஃபீனி. நமது வாழ்க்கையில் குழந்தைகளின் தூய பார்வை கொண்டவர்களாக இருக்கும் நிலையை நாம் இழந்துவிட்டோம் என்று எடுத்துரைத்த ருஃபீனி அவர்கள், இப்பார்வையை மீட்டெடுப்பதே நமது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். எதிர்நோக்கின் யூபிலி ஆண்டில் இருக்கும் நாம் இந்த நம்பிக்கை மற்றும் எதிர்நோக்கின் விதைகளை உள்ளத்தில் சுமந்தவர்களாக ஒவ்வொருவரும் அவரவர் நம்பிக்கையின்படி போரின் மாயச் சூழலை விட்டு விலகி அமைதியின் ஆற்றல் திரும்புவதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றும் கூறினார் ருஃபீனி. மத்திய கிழக்கில் நிகழும் நெருக்கடி நிறைந்த சூழல் மற்றும் உலகெங்கிலும் மோதல்கள், வன்முறை சூழல்களில் வாழும் குழந்தைகளின் பார்வையில் எதிர்நோக்கு மற்றும் உடன் பிறந்த உணர்வின் செய்தியை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு திரைப்படமானது வத்திக்கானில் வெளியிடப்பட்டது. செப்டம்பர் 25 வியாழன் மாலை காசா பகுதி சிறார் விடுதலை அலைகளின் மேல் என்ற கருப்பொருளில் ஹவ் கிட்ஸ் ரோல் எனும் திரைப்படமானது வத்திக்கான் நூலக திரையரங்கில் வெளியிடப்பட்டது. நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம்.